ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் சேனலில் ஒரு அருமையான டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை ஒரு அருமையான மூலிகை டீன்னு கூட சொல்லலாம். நிறைய வகையான நோய்களுக்கு இது ஒரு பெரிய அருமருந்தாக காணப்படுது. ரொம்ப ரொம்ப சூப்பரான, அது இல்லாமல் இது நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப அருமையான இந்த டீயை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி டீ தான். இப்போ நான் இந்த ரெட் கலர் செம்பருத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 7 செம்பருத்தி வரைக்கும் எடுத்திருக்கேன். வேறு கலர் சேர்க்கக்கூடாது, இந்த ரெட் கலர் வச்சு தான் இந்த டீ செய்யணும். இப்போ அந்த பூவிலேருந்து இதெல்லாம் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 1.25 கிளாஸ்க்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு எனக்கு டீ தேவைப்படுது, அதனால நான் 1.25 அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இதழ்களை செம்பருத்தி இதழ்களை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறணும். அதை இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காவை இந்த மாதிரி கைகளால் நசுக்கி விட்டு போட்டுக்கிறேன். இல்லைனா இஞ்சி அடிக்கிற கல்லில் வச்சு கூட நச்சு போட்டுக்கோங்க, இல்லைனா முழுசாக கூட போடலாம். அது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா அந்த இதழ்களில் உள்ள அந்த நிறம் எல்லாம் அந்த தண்ணீரில் இறங்கி பாருங்கள், அந்த தண்ணீர் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த இதெல்லாம் வெள்ளை கலரில் மாறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜுக்கு நம்ம இறக்கிட்டு இதை அப்படியே ஒரு கிளாஸில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வடிகட்டிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக தேன் சேர்த்துக்கலாம். தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான் அது. 1 ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துட்டு இது இப்போ எப்படி எந்த கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். பிளாக் கலரில் இருக்குங்களா? இப்போ பாருங்கள், ஒரு அதிசயம் நடக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், கலர் எப்படி சேஞ்ச் ஆகும்னு நீங்களே கண்கூட பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிளாக் கலரில் இருக்கிறது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அப்படியே பிங்க் கலரில் மாறிடும் பாருங்கள். நல்லா அப்படியே ஒரு டார்க் பிங்க் கலரில் அப்படியே அழகாக மாறுது. எவ்வளோ சூப்பராக மாறிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம அருமையான செம்பருத்தி டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நிறைய வகையான நோய்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அருமருந்தாக காணப்படுது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு அதெல்லாம் கரைச்சி அந்த எடையை நல்லா குறைக்கிறதுக்கு இந்த டீ ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதயத்தை காக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஒரு பெரிய அருமருந்துனே சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மாரடைப்பு வராமல் இது தடுக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. செம்பருத்தி டீயில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இப்படி இருக்கிற செம்பருத்தி டீயை நம்ம இனிமேல் விடலாமா? இனிமேல் பால் டீயை அவாய்ட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒரு 3 தடவையாவது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். 3 தடவையாவது நம்ம செம்பருத்தி டீ கடையில் வச்சு குடிக்கிறது ரொம்ப 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 உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடல் ரொம்ப பருமனாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும். அடிக்கடின்னு சொல்கிறத விட நம்ம டெய்லியும் காலையில் டீக்கு பதிலாக இதை ஒரு கிளாஸ் குடித்தோம் அப்படின்னா சீக்கிரமே நம்ம உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் கரைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.